நீ ஹரிக்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிட்டல? இல்ல, எனக்கு அவர் லைன் கிடைக்கல. ஆனா ஜிகே, நீ அவருக்கு எதிராக இவ்ளோ பெரிய சதி பண்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. நான் பண்ணா உனக்கு என்னடி? முடியாது. நான் உன்னை இந்த மாதிரி செய்ய விட மாட்டேன். அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நான் என் வீட்டுக்கு வரும்போது திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ரோட்டு ஓரமா இருந்த ஒரு கடையில நான் என் வண்டியை நிறுத்தினேன். ஜிகே, நான் பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கேன். இங்க 2-3 ரவுடிங்க என்ன துரத்துறாங்க. என்னை காப்பாத்து. ஜிகே, எங்களை அனுப்புனதே அவர்தான். அவர்கிட்ட உதவி கேக்குறியா? உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? உன் உயிர். உன்னை கொண்டதுக்கு முன்னாடி நாங்க சந்தோஷமா இருந்துட்டு கொள்றோம். வாடி வாடினா என்னன்னு திமிர்றா? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ஆடினா ரொம்ப தான் பிளான் போக்கி போடுங்க. ஏய் என்னடி திமிர்றா? வாடி வாடிங்கறல. ஏய் என்னடி கத்து? என்னுடைய கூச்சலும் கதறலும் அன்னைக்கு அடிச்சு காத்து மழையில யாருக்குமே கேட்கல. ஒரு பொண்ணுக்கு எதெல்லாம் நடக்க கூடாது அந்த அளவுக்கு கொடூரம் அன்னைக்கு நடந்துச்சு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில அந்த அளவுக்கு கொடூரமான சம்பவம் நடக்கவே கூடாதுன்னு நான் அன்னைக்கு நினைச்சேன். குத்துயிரம் கொலை உயிரமா கடந்தனா அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு நாள் அவன் என் மானத்தை தான் வித்துட்டு இருந்திருக்கான். அன்னைக்கு அவன் என் உயிரையே வித்துட்டான். குடுறா, இன்னும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நீ போ. சரி நடக்கட்டும். தப்பிச்சு போற, புடிங்க அவளை. ஏய் அவளை பிடிங்கடா, அவளை புடிங்கடா. வாங்க. ஏய் ஓடுங்க, நில்லு. ஏய் இங்கடி ஓடிரு நீ. நில்லுடா. இதுல விழுந்த மாதிரி சத்தம் கேட்கல. சரி விடுங்கடா, நாம கொள்ளலான்னு பார்த்தோம், அவளே வேலை மிச்சம். வாங்க வாங்க. ஹலோ ஜிகே சார், நான் சோமன் பேசுறேன். ஹலோ, நான் சோமன் பேசுறேன் சார். அவ பிரிட்ஜில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. சின்னது குதிச்சிட்டாளா? அவளோட பாடியை நீங்க தேடி பாத்தீங்களா? சார், இங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பா அவ செத்து போயிருப்பா சார். சத்தியமா நான் சொல்றது உண்மைதான் சார். மீதி பணத்தை நாளைக்கு காலையில ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார், நான் அப்புறம் பாக்குறேன். இத பாருங்க சார், நீங்க பயப்படாதீங்க. ஓகே ஜிகே சார், குட் நைட். ஓகே, டேய் வாங்கடா வாங்கடா வாங்க, நம்ம வேலை முடியுது. அன்னைக்கு ராத்திரி நான் போய் ஜிகேவை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஜிகே வீட்டுக்கு போனா ஜிகேவும் அலெக்ஸும் வெளியே வர்றதை நான் பார்த்தேன். அதனால நான் அந்த வண்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா மேனனோட பொண்ணு கூட உங்களுக்கு கல்யாணமா? ஆமா, அடுத்த மாசம் கல்யாணம்னு மேனன் சார் சொல்றாரு. ஸ்டாலின் கம்பெனிக்கு நீங்க முதலாளி ஆனதுக்கு அப்புறம் மேனன் உங்களை விடுவாரா என்ன? அதே சமயம் மேனனுடைய பொண்ணுக்கு நீங்க தான் சரியான ஆள். ரொம்ப அழகா இருப்பா தெரியுமா? சரி, இவ்வளவு நாள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பூஜாவை என்ன பண்ண போற? சரி, அவளை பத்தி என்ன நினைக்கிற? அவளை பத்தி என்ன சொல்றது, அவ கேரக்டர் சரியில்லை. அவ கூட எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியாது. அவளெல்லாம் 10ஓட 11 தான் வச்சுக்க முடியும். சரி,
ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மறக்காம வந்துருங்க. ஓகே, குட் நைட். குட் நைட். என்னாச்சு என்னாச்சு பூஜா? சொல்றேன். வா உள்ள வா. நான் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில 4 பேர் என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க. சுத்தி வளைச்சிட்டாங்களா? எங்க? சவுத் ஓவர் பிரிட்ஜ் பக்கத்துல என்ன பிடிச்சிட்டாங்க. நான் உனக்கு கால் பண்ணேன், ஆனா நீ தான் போன் அட்டென்ட் பண்ணவே இல்லை. பயங்கரமா மழை பெஞ்சதுல அதான் எனக்கு எதுவும் கேட்கல. ஆமா என்னாச்சு? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களே. ஆமா, மேனன் சாருடைய பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாளாமே. எதுவா இருந்தாலும் அவ என்ன மாதிரி ஊர்ல எல்லார் கூடயும் படுக்கிற ஒரு பொண்ணு கிடையாதுல்ல. என்ன பேசுற? நான் உன்னை அந்த மாதிரி தனியா விட்டுடுவேனா? என்னை பத்தி நீ இவ்வளவு கேவலமாவா நினைச்சிருக்க? நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும் தானே நினைச்சோம். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால அப்படிதான் அவனை கண்ணை துண்டமா வெட்டி கொன்னேன். அவள உயிரோடவே இருக்க கூடாது. நான் ஜேகேவை உயிருக்கு உயிரா விரும்பினேன். கொன்னதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே பயந்துட்டேன். தப்பிக்கணும்னு மட்டும்தான் யோசிச்சேன். பார்ட்டா வெட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் என்னால தப்பிச்சிட முடியும்னு நான் நினைச்சேன். ஹரி வீட்டுல பார்த்த அந்த பெரிய பேக் அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நீ சொல்றதை என்னால முழுசா நம்ப முடியல. ஏன்னா ஹரி இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டதற்காக என்கிட்ட முக்கியமான ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? ஜிகேவோட கொலை நடந்த அந்த இடத்துல ஹரியோட தடங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஹரி அந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அது ஏன் உனக்கு தெரியுமா? டேய் ஜிகே, வெளியே வாடா. டேய் ஜிகே, டேய் வெளியே வாடா. கதவை திறடா. கதவை திறன்னு சொல்றல. நீ திறக்க மாட்டடா. சொந்த தம்பி மாதிரி உன்னை பாத்துக்கிட்டனே, அதுக்கு நீ காட்டுற நன்றியாடா இது? நன்றி கட்ட நாய, கதவை திறடா. பிளடி துரோகி, எனக்கு துரோகம் பண்ணிட்ட. துரோகி, நம்பிக்கை துரோகி. செஞ்ச தப்பு நீ உணரும் போது நீ உயிரோட இருக்க மாட்ட. இப்ப நான் போறேன். எனக்கே துரோகம் பண்ணல, நீ அனுபவிப்படா. என்னடா பாக்குற? போடா. ஹரி கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஜிகேவோட பாடி எடுத்துட்டு என் வண்டியில நான் சுடுகாட்டுக்கு போனேன். அந்த மழையில ஒரு பேக் கீழே விழுந்ததை நான் கவனிக்காம விட்டுட்டேன். இல்லனா உங்களால இப்போவும் என்ன பிடிச்சிருக்க முடியாது. ஜிகே செஞ்ச துரோகத்துக்கு இவ அவனை கொலை பண்ணது தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனா இவ சொல்ற கதையை என்னால முழுசா நம்பவே முடியல. ஒருவேளை ஹரிந்தனுக்காக இவ கொலை பண்ணாளா, இல்ல ஹரிந்தனை கொலை பண்ணானா? ஒன்னும் புரியலையே.
பத்திரிகைகளுக்கும் பொதுமக்களுக்கும் என்னோட கேஸ் ஒரு வேடிக்கையா போச்சு. கொலை பண்ணதை பூஜாவை ஒத்துக்கிட்டதுக்கு பிறகும் போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் என் மேல நம்பிக்கை வரல. வக்கீல்களோட வார்த்தை ஜாலத்தினால நிரபராதிகள் எப்படி தண்டிக்கப்படுறாங்கன்னு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஸ்டார்லைன் இன்கார்பரேட்டுங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியை பொதுமக்களை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி உருவாக்கின இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியை இப்படி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. ஆனா நியாயம் என்னைக்கும் சாகாது. என்னதான் போலீஸ் என் மேல குற்றத்தை ஜோடிச்சாலும் நீதிமன்றம் என்னை விடுதலை செஞ்சிருச்சு. ஆனா கொடூரமா கொலை செய்யற அளவுக்கு பூஜாங்கிற பொண்ணு மனசை நான் தான் கலைச்சு வச்சிருக்கேன்னு என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. என்னையும் என் குடும்பத்தையும் வேரோட அழிக்கணும்னு அரசியல்வாதியிலிருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாரும் போராடினாங்க. என்னதான் நீதிமன்றத்துக்கு நான் குற்றவாளி இல்லை நிரூபிச்சாலும் இவங்களுக்கு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு மக்கள் பேசுறாங்க. ஏன்னா ஒரு தப்பு செஞ்ச குற்றவாளிய உள்ள தூக்கி போறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க? அவன் பணக்காரங்கிற காரணத்தினாலயா இல்ல பெரிய அந்தஸ்துல இருக்கிறதாலயா? ஒரு ஏழை இந்த தவறை செஞ்சா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? நான் கேக்குறேன். சட்டங்கிறது எல்லா மனுஷனுக்கும் ஒண்ணுதான். இந்த மாதிரியே சட்டம் இருந்துச்சுன்னா எல்லா மனுஷனும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நாடு தாங்காது. கொலை குற்றம் செஞ்ச பூஜாவுக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிச்சது. உண்மையிலேயே தூக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டியது எனக்கு தான். பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் தெரு தெருவா கோஷம் போட்டு ஊர்வலம் ஆரம்பிச்சாங்க. 21 வயசான பூஜாங்கிற அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை விதிச்சது உண்மையிலேயே ஒரு அபூர்வமான விஷயம். இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி கொலை வழக்குல நளினின்ற பெண்ணுக்கு இந்த மாதிரி தூக்கு தண்டனை விதிச்சாங்க. இப்பவும் அதே மாதிரி ஒரு தீர்ப்பை தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க. ஹரீந்திரனுங்கிற பணக்காரன் பூஜாங்கிற ஒரு பொண்ணை குற்றவாளியாக்கி அவன் நிரபராதியா தப்பிச்சிட்டான். இந்த வழக்குல நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை அதுதான். நம்ம நீதிமன்றங்களும் நீதியும் இந்த மாதிரி சில நேரத்துல செதறும் போது நாம தான் இந்த சட்டத்தை காப்பாத்தணும். இந்தாங்க டீ. இங்க பாரு. ஹலோ, இப்போ உனக்கு சந்தோஷமா? அந்த பொண்ணை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நீ தான் பண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? இதுக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். புரிஞ்சுதா? ஜிகே கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்று. ஜிகே கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்று. கைது செய். உடனடியாக கைது செய். நடவடிக்கை எடு. உடனடியாக ரவீந்திரன் மீது நடவடிக்கை எடு. அரெஸ்ட் பண்ணுங்க. ரவீந்திரனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. மக்கள் பணத்தை ஏமாற்றிய ரவீந்திரனை கைது செய்யணும். அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ ஹரி, எல்லாம் காட்டு வராண்டியா இருக்காங்க. நீ உள்ள வா. வா, இந்த பக்கம் வா. ஹரி, ஐயோ என்ன ஹரி, கண்ணில் அடி வாங்குற அளவுக்கு நீ என்னடா பாவம் பண்ண? இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னை இந்த ஆளுங்க இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாங்க? பொதுமக்கள் எல்லாரும் இன்னும் நான் தான் குற்றவாளி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் தான் அந்த கொலையை பண்ணேன், என்னதான் தூக்குல போடணும்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா ஹரி. இங்க பாரு, உண்மையிலேயே நீ அந்த கொலை பண்ணல ஹரி. நான் உன்னை நம்புறேன். என் பையன் நிரபராதிங்கிறத நான் நம்புறேன். ஐயோ, இங்க இருந்த பிரச்சனை அதிகமாடு. பின் வழியா நீ உடனே தப்பிச்சு போயிட ஹரி. வாடா சீக்கிரம். Hey!
என் பேர் ஹரீந்திரன். குற்றவாளின்னு பொதுமக்களால் சுட்டிக்காட்டப்படுற ஒரு நிரபராதி. என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த என்னோட நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். என்னோட இந்த வாழ்க்கை வேற யாருக்கும் வராம பாத்துக்கங்க.